வரவேற்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது கோபாலகிருஷ்ணன். ஸ்வாதிஷ்டா. நம்ம ஹைவேஸ்ல டிராவல் பண்ணும்போது நிறைய இடத்துல கிளாஸ் பீசஸ் உடஞ்சிருக்கிறத நம்ம பார்ப்போங்க. அப்பவே தெரிஞ்சுக்கலாம் அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்ட்டு. ஸோ ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற சினாரியோல ஒரு மேஜரான ஒரு ப்ராப்ளம்னே நம்ம சொல்லலாம். பட் ஆனால் ஆக்சிடென்ட் நடக்கிற அந்த பேஷண்ட்க்கு இமீடியட்டான எமர்ஜென்சி சிகிச்சை அவங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் இல்லையா? நிச்சயமா. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளமான ஏரியால அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் பண்ற ஒருத்தர் தான் நம்ம நிகழ்ச்சியை இன்னைக்கு சந்திக்க போறோம். அது மட்டும் இல்லைங்க, இவர் ஒரு பைலட், அது மட்டும் இல்லாம ஒரு தலை சிறந்த மருத்துவரும் கூட. டாக்டர் சாய்ரமன் அவர்களை இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சந்திக்க போறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்களுடைய ஜேர்னி இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ல எப்போ தொடங்குச்சு? ஆக்சுவலாக நான் ONGCயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ONGC எண்ணெய் கப்பல்லாம் ஆக்சிடென்ட்ஸ் ஆகும். அந்த ஆக்சிடென்ட்ஸ் நம்ம ஷோர் பேஸ்ட் ஹெலிகாப்டரை கூப்பிட்டு எடுத்துகிட்டு போய் ஷோரில் ஹாஸ்பிட்டலில் போடுவோம். இப்போ இந்த மாதிரி நல்ல சிகிச்சை நடந்துட்டுருக்க சமயத்தில் அந்த ஹெலிகாப்டரையே ஆம்புலன்ஸாக மாற்றினா என்னான்னு கேட்டு நம்ம நேஷ்னல் ஹைவேஸ் அணுகினேன். அவங்க என்ன சொன்னாங்க, ஹெலிகாப்டரை மாற்றதோட லேண்ட் பேஸ்ட் ஆம்புலன்ஸ் ஹைவேஸில் ஃப்ரீ ஃபார் பப்ளிக் சர்வீஸ். ஃப்ரீ ஃபார் பப்ளிக் சர்வீஸ்னால் ஆக்சிடென்ட் ஆனால் அதை உடனடியாக அவங்கக்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டோம், நாங்கள் நல்ல முறையாக சிகிச்சை பண்ணி அனுப்பிச்சோம். இப்போ முக்கியமானது என்னன்னாக்கா, ஹைவேஸில் கோல்டன் அவர், அதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுனாக்கா ஆக்சிடென்ட் ஆன குறிப்பி வந்த உடனே, தட் இஸ் ஃபோன் மூலமாவோ அல்லது யாராவது சொன்ன தகவல் வந்த உடனே 10 நிமிஷத்துலலாம் நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போகணும். அப்படி போனோம்னாக்கா நம்ம ஆல்ரெடி ரெடியாக இருக்கணும் 24 ஹவர்ஸும். ஸோ 2 டீம்ஸ் இருக்குது, 12 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ்ன்ட்டு. ட்ராமா ரூமும் ஒன்று ரெடியாக இருக்குது. அந்த ஆம்புலன்ஸ்லேயும் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வச்சுருக்கோம். ஸோ அது எப்போவுமே ரெடியாக இருக்கும். கூப்பிட்ட உடனே போகிற மாதிரி இராணுவத்துக்கு அடுத்தபடியான்னு வச்சுக்கலாமே. ஸோ கூப்பிட்ட உடனே ஃபோன் கண்ட்ரோல் ரூம்னு இருக்குது. கண்ட்ரோல் ரூம்லேருந்து போலீஸ் கிட்டேருந்து வரலாம். இப்பொழுது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லா நேஷனல் ஹைவேஸ்லேயும் ஃபோன் வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க சில மேஜர் நேஷனல் ஹைவேஸில். அதை தட்டி விட்டாலே வரும். அங்கே போன உடனே நம்ம என்ன மாதிரி ஆக்சிடென்ட்டுன்னு பார்க்கணும். அது பேர் தான் சைட்டிங். அதாவது உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஃப்ரண்ட் சீட்டில் இருக்கிற செகண்ட் பர்சன், டிரைவருக்கு அடுத்தபடியாக உட்காண்டிருக்கவர் என்ன மாதிரி ஆக்சிடென்ட்டு முடிவு பண்ணி பின்னால் உட்காண்டிருக்க நர்சஸ்க்கு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இதுக்கெல்லாம் தயாராக இருக்கணும்ட்டு சொன்னாதான் முடியும். அங்கே போய் நம்ம முடிவு பண்ண முடியாது. ஓகே, அந்த பர்சன் அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஆக்சுவலா அவங்க ஏதாவது ஒரு ஸ்பெஷலிஸ்டா? ஆமா, இதுக்கு ஆக்சிடென்ட்ல அட்வான்ஸ் லைஃப் சப்போர்ட் அண்ட் பேசிக் லைஃப் சப்போர்ட்னு கோர்ஸ் இருக்கு. ஓகே, அதாவது நர்சிங் போக. அது போக 5 இயர்ஸ் ஐசியூல வேலை செஞ்சிருந்தால்தான் இந்த வேலைக்கு வர முடியும். யூஸ்வலி வி பே ஹை சேலரிஸ் ஃபார் திஸ். அதாவது ஐசியூல எடுக்கக்கூடிய சேலரியோட சில ஆயிரங்கள் ஜாஸ்தியாக தான் கொடுக்குறோம். அது ஏன்னாக்கா அரசாங்கத்துடைய சப்போர்ட்னால, கிராண்ட்னால. நம்ம அந்த சைட்டிங் பண்ண உடனே அந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட்டுக்கு போன உடனே ஒருத்தர் போய் அந்த ஆக்சிடென்ட்ல அடிபட்டவர் யாரு, சில சமயத்துல அடிபட்டவர் வண்டி அடியில மாட்டிருப்பாரு அல்லது ஸ்டியரிங்ல மாட்டிருப்பாரு, அவங்கள உடச்சி எடுக்கணும். ஸோ நாங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போக கெட்டப்பாறை, ஆக்ஸ் எல்லாமே வச்சிருப்போம். ஏன்னா அதை உடச்சி அவங்கள வெளில எடுப்போம். அது பேர் எக்ஸ்ட்ராக்ஷன் பேர். ஃபர்ஸ்ட் நான் சொன்னது சைட்டிங், இது எக்ஸ்ட்ராக்ஷன். எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ண உடனே செகண்ட் ஆள் இது ஸ்ட்ரெச்சர் கொண்டாடுவாங்க. அவனை படுக்க வச்சுட்டு பக்கத்துலேயே நம்ம மானிட்டர்ன்னு இருக்கு, அதை அட்டாச் பண்ணிட்டோம்னா ஹார்ட் எப்படி இருக்குது, செஸ்ட் எப்படி இருக்குது, உள்ள ஆக்சிஜன் இருக்கா இல்லையா எல்லாம் தெரிய வரும். அது போக ப்ளீடிங் ஆகுதா எல்லாம் தெரிய வந்த உடனே ப்ளீடிங் ஸ்பாட்டை கொஞ்சம் அமுக்கி வச்சுட்டு பிளட்டு அல்லது பிளட் சப்போர்ட்னு இருக்குது, அதாவது பிளட் மாதிரியே ஆர்டிஃபிஷியலாக வச்சுருக்கோம், அதை உடனே கொடுக்க ஆரம்பித்து இம்மிடியேட்டாக ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போகும். இப்படி ஏற்றிட்டு போகிறச்ச மேஜர் நர்ஸும் ஆம்புலன்ஸும் திரும்பிடும். இருந்தாலும் ஆக்சிடென்ட் சைட்டை நம்ம காப்பாற்றணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா 1 வண்டி இடிச்சிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, தேர்ட் பர்சன் அவன் அசிஸ்டன்ட் மாதிரி ஒருத்தர் இருப்பான். அவன் என்ன பண்ணுறான்னா, போய் இந்த பக்கம் அந்த பக்கம் ரெட் லைட், அதுவும் நாங்களே கேரி பண்ணிட்டு இருப்போம் ஆம்புலன்ஸ் வச்சுட்டாக்கா அந்த பக்கம் இந்த பக்கம் வர வண்டி நின்றுடும். அதுக்குள்ளே போலீஸ் வர வரைக்கும் அவன் வெயிட் பண்ணி அந்த ஏரியாவை செக்யூர் பண்ணி வைக்கிறான். போலீஸ் வந்த உடனே அவங்க அப்கோர்ஸ் வண்டியெல்லாம் தள்ளுறாங்க. ஸோ இது முக்கியமான விஷயம். பேஷண்ட்டை மட்டும் எடுக்கக்கூடாது, ஆக்சிடென்ட் இல்லைன்னா செகண்ட் ஆக்சிடென்ட் ஆகிடும். பேஷண்ட்டு வண்டியில் அரைச்ச நம்ம வண்டியிலேயே மானிட்டர் ப்ளஸ் சின்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணுற அளவுக்கு எல்லாம் வச்சிருப்போம். இவங்களுக்கும் ட்ரைனிங். கோல்டன் ஹவர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த கோல்டன் ஹவர் ட்ரீட்மெண்ட் நீங்க பண்ணுவீங்களா இல்ல ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் பண்ணுவீங்களா? கோல்டன் ஹவர் ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் பண்ணணும். ஆனால் நான் சொல்றது ப்ரீ கோல்டன் ஹவர். கோல்டன் ஹவர் 1 மணி நேரத்தில் ஆரம்பிக்கணும்.
ஆனால் 1 மணி நேரத்தில் அவங்க ஆரம்பிக்கணும்னா நம்ம ப்ரீ கோல்டன் அவர் சரியாக பண்ணியிருந்தா தான் அவங்க 1 மணி நேரத்தில் ஆரம்பிக்க முடியும். என்னது நம்ம சரியாக பண்ணணும்? 1 ப்ளீடிங் பாயிண்ட்டை கண்ட்ரோல் பண்ணணும், 2வது அவருக்கு ஆக்சிஜன் அல்லது கொடுக்கணும், 3வது ரத்தம் கொடுக்கணும், 4வது குளுக்கோஸ் மாதிரி கொடுக்கணும். இல்லைன்னா சோர்ந்து போய் ஹார்ட் நின்று போயிடும். அது போக சில டைம்ல கை தனியாக இருக்கும் அல்லது கால் தனியாக இருக்கும், அதை விட்டுட்டு வந்துடக்கூடாது. அதை நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். எப்படி பேக் பண்ணுவோம்னா ஐஸில் போடக்கூடாது. அதை ஒரு ஏர் டைட் பேக் இருக்கும், அந்த ஏர் டைட் பேக்கை போட்டு வண்டி உள்ளே ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃப்ரிட்ஜ் இருக்குது, அதை வச்சு எடுத்துகிட்டு வந்தால் ஸ்டான்லி மாதிரி மருத்துவமனையில் இதுக்கேனே ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்க. ஹேண்ட் இன்ஜுரி, லெக் இன்ஜுரி சென்டர். அங்கே 14 மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணி இதை சேர்த்து வைக்கணும். இப்போ நம்ம காலை விட்டுட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, என்னதான் அவசர சிகிச்சை பண்ணாலும் அவர் ஊனமுற்றவராக தான் இருப்பார். ஆனால் இப்போ யூ கேன் ஹேவ் அ நியர் நார்மல் லைஃப். ஓகே. ஸோ நீங்கள் ஹைவேஸில் தான் இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனை பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் நிறைய கிரிட்டிக்கல் கேசஸை பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்டாக எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான் பாதிக்கப்படுறாங்க பிகாஸ் ஆஃப் ரேஷ் டிரைவிங். ஸோ அதை பற்றி நீங்கள் முக்கியமாக என்னுடைய அப்சர்வேஷன் என்னன்னா, ஒன்று யங்ஸ்டர்ஸ், அது மோட்டர் பைக்ஸ், அது சண்டேஸ். ஏன்னாக்கா சண்டே ஒரு ரேசிங் பெட்டிங் நடக்குதுன்னு என்னுடைய அபிப்பிராயம். இங்கே மட்டும் இல்லை, பரவாயில்ல இந்தியா பூரா இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது. தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. அவங்களே இடிச்சிக்கிறாங்க, மீடியன் மேலேயோ இல்லை பள்ளத்தில் விழுந்து அடிப்படுது. 2வது ஹெல்மெட் போட மாட்டேங்கிறாங்க. 3வது இரவு வர 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 சந்திரன் ஒளி வர 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 சம்டைம்ஸ் ட்ரங்கன் டிரைவிங். அது ஒன்று நீங்கள் சொன்னது. ஆனால் என்னுடைய மேஜர் ஆக்சிடென்ட்ஸ் இன்டர் ஸ்டேட் லாரி சர்வீஸ். என்ன ஆயிடுதுனாக்கா, இவங்க நைட் பூரா ஓட்டிட்டு வராங்க லாரிஸ். ஸோ ஏர்லி மார்னிங் 3 o'clockலேருந்து 6 o'clock வரைக்கும் ட்வைலைட் ஹவர்னு பேர். இந்த ட்வைலைட் ஹவரில் யூஸ்வலாக நம்ம இரவு பூரா ஓட்டினாக்கா ஓட்டக்கூடாது. அந்த பாயிண்ட் நம்ம ஒன்றும் தெளிவாக நம்ம ஒன்றும் சொல்லலை, எல்லாருக்குமே தெளிவாக தெரியல. வெளிநாட்டுகளெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த ட்வைலைட் ஹவரில் ஒருத்தர் ஓட்டணும்னாக்கா அவர் மின்னாள் பூரா தூங்கி இருக்கணும். அந்த தூங்குறக்கூடிய அறிகுறிகளுக்கு he has to prove his evidence that he was sleeping. அது மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அப்பதான் அந்த ட்வைலைட் ஹவரில் ஓட்ட முடியும். இல்லைன்னா என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா, 3 மணி ஆனோன்னு வண்டியை நிறுத்திட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு காத்தால பல்ல தேய்ச்சி காஃபி சாப்பிட்டு திருப்பி 6 மணிக்கு எடுக்கிறது நல்லது. ஏன்னா மேஜர் ஆக்சிடென்ட்ஸ் எங்களுடைய சர்வே பிரகாரம் 3லேருந்து 6 மணி 6 o'clock வரைக்கும். ஓகே. அண்ட் நீங்க யங்ஸ்டர்ஸ் பத்தி சொன்னீங்க. அப்போ இப்போ பாத்தீங்கன்னா நிறைய கிரேஸ் ஃபார் ரோட் ட்ரிப்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. மேஜரா இப்போ ரோட் ட்ரிப்ஸ் ஒரு கிரேஸ் ஆயிடுச்சு. என்னன்னு நினைக்கிறாங்கன்னாக்கா, வாகனம் வாங்குறாங்க, வாகனம் வாங்கின உடனே ரோட் ட்ரிப்ஸ் போகணும்னு ஆசைப்படுறாங்க, நாட்டை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, நல்லது. ஆனால் அவங்களுக்கு தெரியாதது என்னன்னாக்கா, இதுக்கு பின்னால் அடங்கி இருக்கிற டேஞ்சர்ஸ். தட் இஸ், ஒருத்தர் ரோட் ட்ரிப் போகணும்னு நினைச்சால் ஒன்று வாகனம் ஓட்டல் நல்லா தெரிஞ்சிருக்கணும். பேசிக்காக என்ன பண்ணுறான், பேசிக் லைசன்ஸ் வாங்கிடுறோம். நான் அது பத்தாது. யூ வுட் ஹாவ் டு ஹாவ் அ ரோட் சென்ஸ். ரோட் சென்ஸ்னா என்னன்னாக்கா, சிட்டியில் ஓட்டுறதுக்கும் ஹைவேல ஓட்டுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் என்ன பேசிக்கானாக்கா, ஹைவேல லாங் ஸ்ட்ரெச் லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஃப்ரீ ஏரியா இருக்கும். ஸோ பேரலாக்ஸ் எரர், பேரலாக்ஸ் எரர்ன்னு சொல்ல போனால், நீங்கள் வண்டியை ஓட்டுறச்ச எதிர்க்கு இருக்கிற கர்வு தூரம் மாதிரி தெரியும். பேசிக்காக அந்த பேரலாக்ஸ் எரரில் தான் ஆக்சிடென்ட்ஸ் ஆகும். ஸோ மிஸ்ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்க. எந்த இடத்துல திருப்பணுமோ ஒன்று முன்னாடி திருப்புவாங்க, இல்லை பின்னாடி திருப்புவாங்க. அப்போ வண்டி தடம் போடுறது ரோடை விட்டு போயிடும். தட் இஸ் த மேஜர் திங். டே டைமில் பண்ணுறச்ச அகெயின் பேரலாக்ஸ் எரர். எதிர்க்கிற வண்டி தட் இஸ் சிங்கிள் ரோடாக இருந்தால், இப்போ நம்ம நேஷனல் சிலதுக்கெல்லாம் டபுள் நேஷனல் ஹைவே, சிலதெல்லாம் சிங்கிள் ரோடாக இருந்தால் எதிர்க்கக்கூடிய வெஹிக்கிளுடைய எரர் இருக்கும். தட் மீன்ஸ் நம்ம இவ்வளோ கேப் கொடுக்கணும்னா நம்ம நினைப்போம் இவ்வளோ கேப் கொடுத்தா போதும், ஏன்னா அது மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும். அதனால்தான் 2 பக்கத்துலையும் டிரைவர் இறந்து போகிறாங்க. ஏன்னா அந்த சைடும் இந்த சைடும் ஒரே பக்கத்தில் இடிக்குது. தட் இஸ் நோன் அஸ் பேரலாக்ஸ் எரர். ஸோ இந்த மாதிரி ஒரு எரர் இருக்கு.
இதை நான் பாதுகாத்துக்கணும்ன்ட்டு நம்ம சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? இது போக மேஜர் என்ன ஆயிடுதுன்னா, மார்னிங்லாம் ஆஃபீஸ் போகிறாங்க, மிஞ்சி போய் சாட்டர்டே சண்டே இருக்குது, ஸோ ஃப்ரைடே நைட் நம்ம ஊருக்கு போயிடலான்ட்டு போகிறாங்க. அப்போ என்ன ஆயிடுதுனாக்கா, ஒரு டைமுக்கு அப்புறம் நம்ம கண்கள் பார்க்குற மாதிரி தெரியுது, ஆனால் நம்ம மூளை ஒர்க் பண்ண மாட்டேங்குது. ஓகே. ஸோ என்ன ஆயிடுதுனாக்கா, ஒரு ஜோம்பி மாதிரி அவர் ஓட்டுறார். நிறைய பேர் ஜாம்பி மாதிரி ஓட்டுறாங்க, ஆனால் எப்படி தப்பிச்சுக்கிறாங்கனாக்கா, ஆண்டவனோட இது அந்த நேரத்தில் அந்த வெஹிக்கிள் அங்கே இருக்க மாட்டேங்குது. அதனால தான் நிறைய ஆக்சிடென்ட்ஸு தப்பிக்கிறது. பேசிக்காக என்ன ஆயிடுதுன்னா, நம்ம எதிர்க்க இருக்க வண்டி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாலும் பிரெயின் வந்து வண்டி இருக்குன்னு சொல்லாது. அது பேர் தான் ஃபெட்டிக். இது வந்து நான் ட்ரங்க் அண்ட் டிரைவிங்கு, பேட் டிரைவிங் சொல்லலை. ஐ எம் டாக்கிங் அபவுட் குட் பீப்புள். ஓகே. நல்ல மனிதர்கள், நல்லா வாழணும்னு நினைக்கிறவங்க, நல்ல ஃபேமிலி பீப்புளை வித் ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ். இதுக்கு காரணம் வந்து நம்ம மாதிரி தொலைபேசி மற்றும் நியூஸ் பேப்பர்ஸில் இது மாதிரிலாம் இருக்குது. இதையும் நீங்கள் பாதுகாத்துக்கணுன்றதை நம்ம தெரிவிக்கணும். ஓகே சார், இப்போ வந்து உங்களுக்கு கால் வந்த உடனே, அதாவது ஆம்புலன்ஸ்க்கு கால் வந்த உடனே அவங்க போன பிறகு ஸ்பாட்ல இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்தாலோ, இல்லை வந்து ஸ்பாட்ல இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறமா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹவு டு யூ டேக் தட்? இப்போ வந்து இறந்து போயிட்டாங்களா இறந்து போலியான்றது பிரச்சனை கிடையாது. ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அந்த இடத்துக்கு போக வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. எனி ஆக்சிடென்ட் நாங்கள் அந்த இடத்துக்கு போவோம், பேஷண்ட்டை பார்ப்போம். அப்படி பேஷண்ட் இறந்து இருந்தால் பேஷண்ட்டை பத்திரமாக பேக் பண்ணி சைட் ஆஃப் த ரோட்டில் கொண்டு போய் வச்சுட்டு, ஆக்சிடென்ட் ஸ்பாட்டை முன்ன சொன்ன மாதிரி செக்யூர் பண்ணோம். வண்டியை திருப்பி ரெட் லைட்டில் அதெல்லாம் பண்ண தான் செய்வோம். பண்ணிவிட்டு 557 அது மாதிரி 2-3 நம்பர்ஸ் இருக்குது, எமர்ஜென்சி மார்ச்சுரி வேன். ஓகே. 108 மாதிரி அரசாங்கம் அதுவும் ரன் பண்ணுது. அது வந்து ஒரு மேக்ஸிமம் அரை மணி நேரம், மினிமம் 10 நிமிஷத்தில் நியரஸ்ட் ஸ்பாட்லேருந்து வந்து பாடியை எடுத்துகிட்டு மார்ச்சுரி. சார், அதாவது இப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நெடுஞ்சாலைத்துறைக்கு நீங்கள் தனியாக ஒரு ஆம்புலன்ஸ் வச்சுருக்கீங்க. ஸோ உங்களை காண்டாக்ட் பண்ணணும். இன்னொன்று, ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு காரில் போகிறாங்க, 4 பேர் போகிறாங்கன்னா 2 பேருக்கு பயங்கரமாக அடிபட்டுரும். அந்த டைமில் அவங்க ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண வேண்டியது இருக்குமா? ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு உங்களை எப்படி அவங்க தகவல் கொடுக்கணும் அப்படின்னு? இப்போ 2 விஷயம் இருக்குது. இப்போ பரவாயில்ல, செல்ஃபோன் இருக்குது. ஸோ எல்லா நெடுஞ்சாலையிலும் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி இந்த நம்பரை கூப்பிடுங்கன்னு போட்டிருக்கும். நெடுஞ்சாலை பூரா நீ பார்த்தீங்கன்னா. ஸோ யார் அந்த பக்கம் போகிறாங்களோ அவங்களுடைய செல்ஃபோனில் கூப்பிட்டா போதும். இது வந்து டோல் ஃப்ரீ, அதனால் அவங்களுக்கு சார்ஜும் ஆஃப் போகிறதில்ல. ஒன்லி திங்க அவங்க கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால் போதும். இது போக நெடுஞ்சாலை பெட்ரோலும் இருக்குது, ஹைவே பெட்ரோல் போலீஸ்க்கு. இது போக பேஷண்ட்ல 4 பேர் இருந்தால் ஒருத்தருக்கு அடிப்படலைன்னா அவங்க கூப்பிடுவாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் ஏதாவது கொடுக்க வேண்டியது இருக்குமா அந்த டைம்? ஆமாம், ஃபர்ஸ்ட் எய்ட் தான். இப்போ ஆம்புலன்ஸ் வரதுக்கு முன்னாடி நீங்கள் ஆக்சுவலாக பார்க்க போனால் ஆம்புலன்ஸ் வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும். ஓகே. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எல்லா வண்டியில் பஸ்ஸில் இருக்கணும். ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். தட் மீன்ஸ் ஆல் டிரைவர்ஸ் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் நல்லது. தெரியலன்னா அட்லீஸ்ட் அந்த இடத்த செக்யூர் பண்ணலாம். இப்போ வண்டி இப்போ நடு வழியில் உட்காந்து அடிபட்டு கிடந்துச்சுன்னா கொஞ்சம் வண்டி அப்படி தள்ளி வச்சு, உடம்புல அடிபட்டவங்க 2 பேரை ஓரமாக வச்சு, செத்து போனவங்க 2 பேரும் அந்த ஓரமாக வச்சு, மேலே ஒரு பிளாங்கெட் போட்டு கொஞ்சம் தண்ணி ஏதாவது கொடுத்து இருந்தாலே போதும், அதுக்குள்ளே நாங்கள் வந்துடுவோம். இது போக முக்கியமாக நாங்கள் என்னன்னாக்கா, என்ஜினியர்ஸ், சிவில் என்ஜினியர்ஸ் எப்படி நம்ம ரோடை கட்டணும் அது அவங்களுக்கு தெரிய வருது. ஏன்னா இந்த பேரலாக்ஸ் எரரை அவாய்ட் பண்ணுறதுக்கு ரோட்டில் கொஞ்சம் மேடு போட்டு திருப்பி கீழே போட்டு கொண்டு போய், ஆனால் அந்த மேடு நம்மளுக்கு வெளில தெரியாது, உலகம் சுற்றுற மாதிரி. அந்த மேடு போடுறது இப்போ கற்றுக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகுதுனாக்கா, அந்த பேரலாக்ஸ் வந்து அந்த கீழே இருக்கிற பாயிண்ட்ல போகிறத விட்டு இவன் பார்க்கறதே இவனுக்கு பேரலாக்ஸ் இருக்காது, இவனுக்கு கரெக்டாக தான் தெரியும். ஓகே. இது வந்து இன்ஜினியரிங் ஸ்கில். ஸோ இந்த ஆக்சிடென்ட்ஸ்னால என்ன தெரியுது, நம்ம கொடுக்குற டேட்டாலேருந்து என்ஜினியர்ஸ் பயன்படுறாங்க, சேஃப்டி மக்கள் பயன்படுறாங்க, அரசாங்கத்துக்கு காஸ்ட் குறைச்சல், இன்சூரன்ஸு, பேமெண்ட்ஸ் எல்லாம், மக்களுடைய நலனும் இருக்குது. ப்ளஸ் என்ன மாதிரி டாக்டர்ஸுக்கு இதெல்லாம் முடிச்சு இதெல்லாம் கொடுத்துட்டு ரிசர்ச்சில் புது மாதிரி மெடிசன்ஸு, புது மாதிரி ட்ரீட்மெண்ட் சொல்ல முடியாது. ஒரு நாள் யாரோ ஒருத்தர் இதனால நோபல் விருது கூட வாங்கலாம். நிச்சயமா சார். அதாவது ஒவ்வொருத்தரும் பயணம் மேற்கொள்றாங்க அப்படின்னு சொன்னா பல கனவுகளை சுமந்துட்டா ஒரு பயணத்தை மேற்கொள்வாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட நபர்கிட்ட மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த ஒரு சமூகம் தான் பண்ணணும். அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற நிறைய அட்வைஸ் நீங்க காலை பொழுதுல எங்களுக்கு கொடுத்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சி சார். நன்றி சார்.